ஈரோடு மாவட்டம் தாளவாடி நகர் பகுதியில் தெருவிளக்குகள் எரியாமல் இருண்டு கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சக்தி சாலை, மைசூர் சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள தெருவிளக்குகள் கடந்த சில மாதங்களாக எரியாமல் அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மாத்தூரில் இருந்து வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென்று சாலையின் குறுக்கே திரும்பியதால் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் அதன் மீது மோதியது. அங்கு பேருந்துக்கு காத்திருந்த பள்ளி மாணவ மாணவிகள் அலறி அடித்து ஓடினர். இந்த விபத்தில் 2 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விளைநிலத்தில் மர்ம நபர்கள் வேதிப்பொருட்களை வீசி தீயிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. அருவங்காடு பகுதியில் விவசாய விளைநிலத்தில் சில மர்ம நபர்கள் டன் கணக்கில் காலாவதியான வேதிப்பொருட்களின் பெட்டிகளை கொட்டி தீ வைத்து சென்றுள்ளனர். இதனால் ஊர் முழுவதும் புகை சூழ்ந்ததால் கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்களுக்கான சேம நல நிதி 10 லட்சத்தில் இருந்து 20 லட்சமாக உயர்த்த கோரியும் சேமநல முத்திரைத்தாள் கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 120 ரூபாயாக உயர்த்தியதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத துறைகளே இல்லை என்ற அவலம் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சர்வர் முடங்கியதால் புற நோயாளிகள் பதிவுச்சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இணையதள சர்வர் முடங்கியதால் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு பதிவுச்சீட்டு வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசின் மருத்துவத்துறையின் திறனற்ற செயல்பாட்டால் மக்கள் தினம் தினம் இன்னலுக்குள்ளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மயானத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டி மனு அளிக்க பொதுமக்கள் திரண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிந்தாமணி கிராமத்தில் ஒரு தரப்பு சமுதாய மக்கள் பயன்படுத்தும் மயானத்தில் மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த மக்கள் மயானத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டனர்.